எல்லாருக்கும் வணக்கம். அப்பளமும் பஜ்ஜியும் வாங்கிட்டு சாவகாசமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இல்லாம சின்சியரா வந்து உட்கார்ந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். பொதுவா இந்த இடத்த அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு வருஷம் நான் உள்ள வரையிலே பார்ப்பேன் எவ்வளவு பேர் அந்த பெரிய அப்பளம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த அப்பளம் வச்சுக்கிட்டு சாவகாசமா ஒரு பஜ்ஜியும் வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருப்பாங்க. மேடையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருப்பார். இவங்க அதை விட சத்தமா வெளியிலிருந்து பேசிட்டு இருப்பாங்க. கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படின்னு. எது கைவசமாகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் உட்கார்ந்தா என்ன ரொம்ப நேரமா பாக்குறேன். இது இந்தியாவுடைய பிரதானமான ஒரு ஆட்டிடியூட். பார்ப்போம், நல்லா இருந்தா கொஞ்ச நேரம், நல்லா இல்லாட்டி போயிடுவோம். எல்லாத்துலயுமே the biggest attitude of India now is let me see for some time. அது எதுவாக இருந்தாலும் சரி, டிவி ஓடிட்டு இருக்கும், கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், உட்காராம நின்னே பார்ப்பாங்க. உடனே அது முடிஞ்ச உடனே இந்திய பொருளாதாரத்தை திருத்த போற எந்த ஆர்டிக்கலே அவங்க கையெழுத்து போட போறது இல்ல அப்படின்னாலும் நின்றுட்டே இருப்போம். எல்லாத்துலயுமே அப்படிதான். வண்டி ஆபீஸுக்கு வேகமா போயிட்டு இருப்போம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், வண்டியை ஓரம் கட்டி நின்னு பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் அடிபட்டவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிற வேலையை நின்று பார்க்கிற யாருமே செய்ய மாட்டாங்க. எங்கேருந்தோ வந்த ஒரு ஆட்டோக்காரரே வேக வேகமா ஓடி போய் வண்டியை நிறுத்திட்டு அவங்களை தூக்கி வண்டியில வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவார். எதுவாக இருந்தாலும் முழுமையாக அதன் மீது நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம பல நேரங்கள் இருக்கல. we are not fulfilling anything. இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நாம் ஒவ்வொன்றையும் பரீட்சித்துக் கொண்டே இருக்கிறோம். எதன் மீது நமக்கு ஆழமான பொறுமை இல்லை. எதன் மூலமாக எனக்கு உடனடியாக பலன் கிடைக்குமோ அதன் மூலமாக மட்டுமே நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று 1996க்கு பிறகு இங்கு கொண்டு வரப்பட்ட லிபரலைசேஷன் ஒரு அறிவை, முட்டாள்தனமான ஒரு அறிவை தந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. எதன் மூலம் எனக்கு விரைவாக செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலும் நல்லா பேசினா அப்படின்னா கேட்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு 5 நிமிஷம் இருந்தாலும் வணக்கமே சொல்லிட்டு பாராட்டு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிடும். எல்லா விஷயங்களிலும் அந்த முதல் 5 நிமிடம், முதல் 10 நிமிடத்தோடு என்னுடைய வேலை முடிந்து விடுகிறது அப்படின்னு நம்புறோம். தட் இஸ் வை நம்முடைய சக்சஸ் எல்லாமே நம்ம பக்கத்துல வராம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பிரிக்ஸ் சமிட்ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகளில் ஒரு நாடுதான் உலகத்துடைய மிகப்பெரிய சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் இத பிரேசில்காரங்க, ரஷ்யாக்காரங்க, சைனாக்காரங்க எல்லாம் விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீடைல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நமக்கு அதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அனிமா இங்க இருக்கிறதுல யாரும் ஒருத்தராவது அதை படிச்சிருப்போமான்னு தெரியல. எவ்வளவு பேர் பிரிக்ஸ் சமிட் படிச்சீங்க? எவ்வளவு பேர் நண்பன் படத்துக்கு புக் பண்ணிருக்கீங்க? 2 நல்லதுதான், தப்பு ஒண்ணும் கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உலக நாடுகள் நம்மை ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய திறமை மீதும் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளின் மீது நமக்கு கவனம் இல்லை அப்படிங்கிறது தான். வாய்ப்புகள் அற்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழகம், வாழ்ந்த இந்தியா என்பது வேறு. கண் முன்னால் கொட்டி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அவற்றை பிடித்துக் கொண்டு வேகமாக மேலே வந்து விடலாம் என்பது தெரியாமலேயே பழைய மெத்தட்லேயே நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோங்கிறதா இன்றைக்கு நாம் வேகமாக வெற்றி அடைய முடியாததற்கான காரணம். ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தை முழுமையாக நம்பியிருந்த இந்த தேசத்தில், விவசாய வேலைகளாக பார்த்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருவருக்காக இன்னொருவர் என்று வாழ்ந்த ஒரு மனோநிலை நமக்குள் இருந்தது. தட் வாஸ் தி கிரேட்டஸ்ட் டீம் ஒர்க் இந்தியா ஃபேஸ்ட். உலகிலேயே மிகப்பெரிய டீம் ஒர்க் அப்படிங்கிறது விவசாயம் தான். கோஆர்டினேஷன்ல தொடங்கி, கம்யூனிகேஷன்ல தொடங்கி, வார்த்தை ரீதியான கம்யூனிகேஷன், செயல் ரீதியான கம்யூனிகேஷன், அல்லது பேசாமலே சொல்லக்கூடிய சைகைகள் ரீதியான கம்யூனிகேஷன், ஒரு அட்டகாசமான டீம் ஒர்க் நடக்கும். உண்மையிலேயே கார்ப்பரேட் உலகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியிட சூழலில் ஒன்றாக வேலை பார்த்தல், ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல் என்பதை உலக நாடுகளில் விவசாயம் தான் முதலில் செய்தது. ஏதோ பெண்கள்லாம் இன்னைக்கு தான் வேலைக்கு போறாங்க, பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பெண்கள்லாம் ஷோல்டர் பேக் ஒண்ணு போட்டுட்டு வேலைக்கு போறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னால, 75 வருஷத்துக்கு முன்னால, 90 வருஷத்துக்கு முன்னால நம்ம பாட்டியும் தாத்தாவும் ஒன்னா கழனிக்கு போய் வேலை பார்த்த சமூகம் தான் இது. ஏதோ பெண்கள் வேலை பார்க்காம இருந்த சமூகம் கிடையாது. நாத்து நடுவதில் தொடங்கி, களைபறித்தல் தொடங்கி, ஆணுக்கு இது வேலை, பெண்ணுக்கு இது வேலை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பணியிடத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இது. கார்ப்பரேட் உலகத்துல அது புதிதாக நமக்கு அடையாளம் காட்டப்படுது. கார்ப்பரேட் உலகம் எல்லாத்தையும் நமக்கு புதுசா காட்டுது. நம்மோட எல்லாத்தையும் திரும்ப நமக்கு புதிதாக காட்டுவதுதான் கார்ப்பரேட் உலகத்துடைய நோக்கம். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை தருகிறோம் அப்படின்னு. சோ எதன் மூலமாக வேகமாக எனக்கு பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேனோ அதே வேகத்திலே போகிறோம். மிக அருமையான ஒரு டீம் ஒர்க்க பண்ணியிருந்த இந்திய தேசத்துல அடுத்த ஆலை புரட்சி நடந்தது. அதற்கு பிறகு தொழில் புரட்சி என்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பர்சனல் KRA என்ன, கீ ரோல் ஏரியா, என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்வதன் மூலமாக எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அலுவலக சூழலுக்குள் வந்து வாழ்ந்து இவனை விட நான் சிறப்பாக செய்வதன் மூலம் எனக்கு பணி உயர்வு கிடைக்கும்,
இவனை விட நான் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் அல்லது சிறப்பாக செயல்படுவதாக காட்டிக் கொள்வதன் மூலம் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நான் என்கிற இடத்திற்கு வந்தோம். ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய உத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் லிபரலைசேஷன் இங்கே உள்ளவர். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சொல்லுவதை கேட்க தயாராகவே இல்லை. யார் சொல்வதையும் கேட்காதே, நிர்வாகம் சொல்வதை மட்டும் கேள். இதுதான் இன்றைக்கு நமக்கு உலக நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட, அமெரிக்காவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மேலாண்மை தத்துவமாக சொல்லப்படுகிறது. விழுந்து விழுந்து நம்ம எல்லாம் குப்பரப்படுத்தி படிச்சிருக்கிறது இதுதான். என்றைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்கு வந்தோமோ, ஸ்மார்ட் ஒர்க்ல இருந்து அடுத்து நம்ம குயிக்கா இத்தனை ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம டீம் ஒர்க்கு டிராவல் பண்ணிருக்கோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம டீம் ஒர்க்கை நோக்கி டிராவல் பண்ணவே இல்லை. ஹார்ட் ஒர்க்ல we were successful, ஸ்மார்ட் ஒர்க்ல we are confused. ஸ்மார்ட் ஒர்க் என்று தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருப்பது என்னுடைய அறிவையும் திறமையை வைத்துக் கொண்டு இன்னொருவனை காயப்படுத்துவது அல்லது அவனை ஏறி மிதிப்பது, அவ்வளவுதான். இன்னொருவனுடைய தோல்வியில் என்னுடைய வெற்றி இருக்கிறது என்றைக்கு நான் நம்ப ஆரம்பித்தேனோ அன்றைக்கு தொடங்கியது ஒருவனை காலி வென்ற வேலை. ஸ்மார்ட் ஒர்க் என்பதுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளின் மூலமாக இந்த விஷயத்தினுடைய நேரத்தை எப்படி குறைப்பது, இந்த விஷயத்திற்காக கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பை எப்படி குறைப்பது என்பதுதான். ஆனா உங்களை ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற பேர்ல சுயநலவாதியாக இரு என்று தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயம், நீங்கள் ஒன்று சேருவதன் மூலம் நிர்வாகத்தை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தையும் அறிவையும் பெற்று விடுவீர்கள் என்ற அச்சத்திலேயே உங்களை தனி மனிதர்களாக வைத்திருக்கிறது. இது அலுவலக சூழலுக்கு வேண்டுமானால் வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தேசியமாக இதை பார்க்கிற போது இப்படியே இந்த சமூகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் உலகத்திற்கு வேலை செய்யக்கூடிய கைக்கூலிகளாக இந்திய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம அம்மா அப்பாக்கள் எல்லாரும் எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சு 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வருஷம் கழிச்சு அமெரிக்காக்கோ ஐரோப்பாக்கோ எங்கேயாவது போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே பக்கத்திலே உட்கார்ந்து இருக்க பிள்ளைக்கு பத்திரமா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆளுக்கு 25,000 சம்பளம் கிடைச்சோனையும் இஎம்ஐல ஒரு வீடு வாங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி மேல ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் வச்சு இஎம்ஐலே வாழ்க்கையை நடத்திட்டு 2 பிள்ளை பெற்றுட்டு எப்படியாவது செத்து போயிருங்கன்னு ஒரு அமக்கலமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். இவ யாருமே பையனுடைய நம்பிக்கைக்கும் பையனுடைய திறமைக்கும் பொண்ணு கொடுக்கிறது கிடையாது. அந்த கம்பெனி முதலாளிக்கு தான் பொண்ணு கொடுக்கணும். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? பையன் எங்க வேலை பார்க்கிறான் அங்கதான் பொண்ணு. தனி மனிதனை நம்புதல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது? உனக்காகவும் எனக்காகவும் சேர்த்து உழைக்கிறேன் என்று வாழ்ந்த இந்த சமூகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளும். இது ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய மௌனமான 3வது உலக யுத்தம். இதைத்தான் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு உங்கள் கையில் டெக்னாலஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கையில் அத்தனை விதமான புதிய உத்திகளும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அன்று செய்வதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட காலம் என்பது 3 மணி நேரமாக இருந்தால் இன்றைக்கு அது 1/2 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக இந்திய சமூகம் எந்த அளவுக்கு பயன்பெறுகிறது என்கிற கேள்வி நாம் இதுவரை எழுப்பாமலேயே வாழக்கூடிய அளவுக்கு இந்த லிபரலைசேஷன் நம்மை முடக்கி வைத்திருக்கிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிபரலைசேஷன்? முதலாக லிபரலைசேஷனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? லிபரலைஸ் ஐடியாவை இது உருவாக்கி இருக்க வேண்டும். நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை சரிதானா, இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு நோக்கி நான் பயணிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த எந்த புதிய சித்தாந்தங்களையும் உருவாக்காத ஒரு வாழ்வியல் சூழல் எப்படி ஒரு இந்திய தேசத்திற்கு சரியாக இருக்க முடியும்? when there was no proper communication, சரியான கம்யூனிகேஷன் இல்லாத மிகப்பெரிய தொலை தொடர்புகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திப்பதற்கும் ஒரு மரணத்தை தெரிவிப்பதற்கு அதிகபட்சம் தந்தியும் இருந்த 1970கள் தமிழகத்துடைய புரட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்துடைய பொற்காலம் என்று 70களைத்தான் சொல்லலாம். திராவிட சிந்தனைகளில் தொடங்கி ஜாதிய கட்டுமானங்களுக்கு எதிரான குரலை உயர்த்தியதில் தொடங்கி புது புது புத்தகங்களை படித்ததில் தொடங்கி ரஷ்ய புரட்சியை புரிந்து கொண்டதில் தொடங்கி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியதில் தொடங்கி கல்லூரிகளில் புரட்சி சிந்தனைகள் உருவெடுத்த காலம் 70கள். தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவுடைய பொற்காலமாகத்தான் அதை பதிவு செய்ய வேண்டும். எந்த கம்பெனியில் வேலைக்கு சேருவது, எப்போது பதவி உயர்வு பெறுவது, யார் காலை பிடித்து இழுப்பது, எந்த கம்பெனியில் வேலை கிடைத்தால் பொண்ணு கிடைக்கும், எந்த வீட்டில் பொண்ணு கட்டினா அமெரிக்காவுக்கு போலான்னு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்தை உருவாக்கிய இந்த கார்ப்பரேட்டின் பலியாடுகள் ஆங்கிலம் படித்தன, தமிழ் படித்தன, வீட்டில் டிவி பார்த்தன, சினிமா பார்த்தன. இந்த பிழைப்புக்கு சாகலாம். நீங்கள் யார் என்பதை அறிய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளின் சதியை சற்றும் கூட புரிந்து கொள்ள முடியாமல் வாழுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நம் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணக்காரனாவது எப்படி என்கிற புத்தகம் இருக்கிற அளவுக்கு தமிழ் சிந்தனை குறித்த புத்தகம் இருக்கவில்லை. சமையல் புத்தகம் இருக்கிறது, தன்னம்பிக்கை புத்தகம் இருக்கிறது, வரலாற்று புத்தகம் இருப்பதே இல்லை. கரிகாலன் கல்லனை கட்டினா என்ன, கட்டலைனா என்ன, அசோகர் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, ராஜராஜன் யார், ராஜேந்திர சோழன் யார், செங்குட்டுவன் யார், சேக்கிழார் யார், ஒன்னும் தெரியாது. இதெல்லாம் பழைய கதை. இதை பேசுவதற்கு 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் போது எப்போதாவது கேட்டுக்கொள்ளலாம். உங்கள் வரலாறு புரிந்தால்தானே உங்கள் கர்வம் உங்களுக்கு தெரியும். எத்தனை இதிகாசங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம், எவ்வளவு பெரிய இலக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம், எவ்வளவு அறிவியல் படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம், எவ்வளவு பெரிய வாணிப வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆற்றின் வழியே உலகை கடந்த மிகப்பெரிய வாணிப கூட்டம் வெறும் கன்சியூமரிக் ஸ்டேட்டாக மாறி போய் உட்கார்ந்திருக்கிறது.
உலகம் முழுக்க வாணிபம் செய்த இந்த கூட்டம் தன்னுடைய பலம் என்னவென்று தெரியாமல் உலகம் முழுக்க பொருட்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கீழே பத்திரமாய் வேலை பார்ப்பதாக வீட்டுக்குள் சனி ஞாயிறு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஷார்ட் போட்டுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு. வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங்? எதற்காக இந்த படிப்பு? எதற்காக இந்த கல்வி? தமிழகம் முழுவதும் உழைத்திருக்கக்கூடிய எத்தனை கல்லூரிகள் சொல்லிக் கொடுத்திருப்பதே தானா? இந்த சிந்தனைகளை கொஞ்சம் கூட தூண்டாத ஒரு கல்வியை வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை கொஞ்சம் கூட தூண்டாத ஒரு வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டு, எப்படியாவது பிழைத்து போ, பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை என்று சொல்லுகிற அம்மா அப்பாவின் பேச்சை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்ன மாற்றத்தை இங்கே தந்துவிட முடியும்? சமூகத்திற்கு எதிரான எந்த எழுச்சியும் புரட்சியும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, என் சமூகத்திற்கு எதிராக மௌனமாக ஒரு 3வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ தலைப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த சமூகத்துடைய பேராபத்தில் நெருங்கிவிட்டதாகத்தான் அர்த்தம். படிக்காத ஒரு சமூகம் சமூகத்தை பற்றியும் சமூக எழுச்சி மாற்றங்கள் குறித்து கவலைப்படாமல் இருக்கும் என்றால் அது சமூகத்திற்கு பிரச்சனை அல்ல. ஆனால் படித்த ஒரு சமூகம் வாழா இருந்து விட்டால் அந்த தேசம் வீழ்ந்து, அதுதான் இங்கே பிரச்சனை. படிக்காதவன் முட்டாளா இருப்பது ஒரு தேசத்தில் பிரச்சனையே கிடையாது. படித்தவன் முட்டாளா இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. காலமாற்றத்திற்கு ஏற்ப என்னுடைய நடைமுறைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய அறிவியலையும் ஊடகத்தையும் வைத்துக் கொண்டு, தொலைத்தொடர்பு கருவிகளை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்போனை வைத்துக் கொண்டு, டிவியை வச்சுக்கிட்டு, ரேடியோ வச்சு வாட் ஆம் ஐ டூயிங்? இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இரவு நேரத்தில் டிவி பார்க்கிறேன், பகல் நேரத்தில் ரேடியோ கேட்கிறேன். வாட் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உலகத்திலேயே அதிகமான செல்பேசிகளை பயன்படுத்தக்கூடிய, அதிகமான நெட்வொர்க்குகளை ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்தியர்கள், சீனர்கள் அல்ல. நம்மை விட அதிகமான மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய சீனா செகண்ட் கிரேட்லயாவது செல்போனை தயாரிக்கிறதுக்கு தலைப்படும். உலகிலேயே அதிகமான செல்போன் சேவையை பயன்படுத்தக்கூடிய இந்தியாவில் எத்தனை செல்போன் உருவாக்கப்பட்டிருக்கிறது? உங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்த அறிவியலிலிருந்து நீங்கள் எதையாவது உருவாக்கி இருக்கிறீர்களா? Is there any invention come from India recently? Just think பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட், ஒரே ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிநாத் மேட் இன் இந்தியா, இந்த மைக் மேட் இன் இந்தியாவா? உட்கார்ந்து கேட்கிறவர்கள் மேட் இன் இந்தியா. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வாட்சிலிருந்து, சட்டையிலிருந்து, பேண்டிலிருந்து, உங்கள் உள்ளாடை வரை ஒன்று கூட மேட் இன் இந்தியா. Why? இந்த அறிவியலை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இருமுனையிலும் கூறாக இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கலை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற புத்திசாலித்தனத்தை உங்களிடமிருந்து பறித்துவிட்டு, உலக நாடுகள் உலகமயமாக்கலால் தின்று கொழுப்பதற்கு தேவைப்படக்கூடிய உழைப்பை சுரண்டி தின்கிறார்கள். நாமும் ஷூ போட்டுக் கொண்டு, கை கட்டிக் கொண்டு, வெட்கமில்லாமல் சிரிக்கிறோம். நுனிநாக்கில் ஆங்கிலத்தோடு what the hell we are doing? எதற்காக இந்த படிப்பு? கொஞ்சம் கூட என்னுடைய வாழ்க்கை முறை கிடைத்திருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிகளின் மூலமாக திசை மாற்றி செலுத்த வேண்டும், அடைமாற்ற செலுத்த வேண்டும் என்கிற எந்த லட்சியம் இல்லாமல் ஏதோ ஒரு பிராண்டோடு என்னை அசோசியேட் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று படபடப்பாய் தவிக்கும். கட்டாயமாக படிக்க வேண்டும். படிப்பதுடைய ஒரே நோக்கம் வேலை தேடுவது. அந்த வேலையை பெற்றவுடன் கட்டாயமாக பெரிய சம்பள உயர்வுக்காக யாரை வேண்டுமானாலும் கொல்ல வேண்டும். அவனை கொண்டு ஏறி மிதித்து அடுத்த இடத்திற்கு வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் வீட்டுல பொண்ணை கட்டி பணக்காரனாகும். எப்படி தேசம் வரும்? உலகிலேயே ரொம்ப கான்ட்ரடிக்டான ஒரு கண்ட்ரி தான் அது இந்தியா தான். உலகில் அதிகமான பணக்காரர்கள் இருப்பது இந்தியாவில். சமீபத்தில் தான் 30% விழுந்திருக்கு உலகிலேயே. உட்காருங்க சொல்றேன், இதுதான் நம்முடைய தவறே. படபடன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கல, பேசியாவது முடிக்கட்டுங்கிறது கூட இல்ல. we become so commentative. நீ பேசிட்டா பதில் சொல்றா பாப்போம். we are the victims of this society. நான் போய் யாரிடம் சொல்ல முடியுமோ அவர்களிடம் நான் சொல்ல முடியும். உங்களிடம் சொன்னால் மாற்றம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். வேற யார்ட்டையும் சொன்னா மாற்றம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. அதனால உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். மாற்றத்தை யாராவது செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மாற்றத்தை செய்ய வேண்டியதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இந்திய சூழலில் இளைஞன் கையின்றால் இருக்கிறதை வவுச் பாரு. மாற்றத்தை செய்யக்கூடிய எழுச்சியான சூழல் எல்லா பெரியவர்கள் கையிலும் இப்போது இல்லை. ஆனால் உங்களிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தான் பெரியவர்கள் தொடர்ந்து உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் என்ன? 48 கோடி இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம். becoming a consumer state. எல்லா பொருட்களையும் விற்பதற்கு இந்தியா ஒரு சந்தையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா becomes a dumping yard for the international community. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தன் நாட்டில் தன்னுடைய பொருளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக இந்தியாவிற்குள் நுழைத்து உங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு சொறி சிறங்கு வரலைன்னா தன்னுடைய நாட்டில் அறிமுகப்படுத்துகிறது. ஒரு சோதனை கூடத்து எலியை போல் பயன்படுத்தப்படுகிறான் இந்தியர். கொஞ்சம் லஜ்ஜை இல்லாமல் நாங்க எல்லாம் இந்த டிவியை பார்த்து இதை போட்டுக்குவோம். ஒரு ப்ராடக்ட், is there any single product is from India? வருஷா வருஷம் சுனாமியால் செத்தவர்கள் இவ்வளவு பேர் ஒவ்வொரு வருஷமும் டிவியில பார்த்து அழுது நம்மளால முடிஞ்சா ரோசா பூவை வச்சுட்டு எந்திரிச்சு போறமே. ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் தமிழகம் மட்டும் 1 லட்சத்திற்கு மேலான இன்ஜினியர்களை உருவாக்குகிறார். ஒட்டுமொத்த அமெரிக்கா இன்றைக்கு 32 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா உருவாக்கக்கூடிய இன்ஜினியர்களின் எண்ணிக்கை மொத்தமே 1.25 லட்சம் தான். ஆனால் வெறும் தமிழகம் மட்டும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட இன்ஜினியர்களை உருவாக்குகிறது. ஆனால் இன்னமும் கூட இன்றைய தேதி கூட 2004 சுனாமி வந்து அழிச்சிட்டு இவ்வளவு பேரை சாட்சி கொண்டுட்டு போன பிறகும் கூட
சுனாமி வந்தால் முன்பே கண்டுபிடிப்பதற்கான அறிவியல் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவிடம் தான் இந்தியா கடன் வாங்குகிறது. படித்த ஒருத்தனுக்கும் சுனாமி ஏன் வருது, எப்படி வருதுன்னு சிந்திப்போன்னு தோணல. ஏன்னா எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வேணும். நான் அப்படிதான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கேன். இந்திய சமூகம் முழுக்க முழுக்க ஏடிஎம் மிஷின்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். We are trying to reach the destination. எங்க ஏடிஎம் இருக்கு? எல்லா பிள்ளைகளும் இன்வெஸ்ட்மெண்ட், பந்தய குதிரைகள். எதிர் வீட்டுக்காரனை ஜெயிப்பதற்கு, பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிப்பதற்கு, அடுத்த வீட்டுக்காரனை ஜெயிப்பதற்கு, சவால் விட்ட மாமங்காரத்தை ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் பந்தய குதிரை. பத்திரிகைக்காரனாக வர வேண்டிய ஒருத்தர் உட்கார்ந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கான். உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களா வெளியில இருக்கணும், வெளியில இருக்கவங்களா உள்ள இருக்கணும். இருக்க முடியல. எல்லா இடத்திலையும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் பிடிக்கிறதுக்கும் இந்திய சமூகத்தை ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்போது கொடி பிடிப்பதற்கும் கோஷம் பிடிப்பதற்கும் வெளிநாட்டு கம்பெனிகள் நம்மை பயன்படுத்துது. குறைஞ்சபட்சம் முன்னால் நம்ம ஆளுக்காவது கயிறு கட்டணும், இப்ப அடுத்தவனுக்காக கயிறு கட்டும். We are not understanding how to use the technology for the favor of us. நமக்கு சாதகமாக எந்த பொருளை எந்த இடத்தில் எப்படியான சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற லஜ்ஜை நம்மிடம் இல்லாத அளவுக்கு கவனமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் கூட அலுவலகத்திற்கு வந்து வேலை பார், உனக்காக ஏசி இருக்கிறது, அழகாக காபி மிஷின் இருக்கிறது, பொண்டாட்டி தொந்தரவு கிடையாது என்று உங்களுடைய குடும்ப நிறுவனத்திற்கு வாழ முடியாத அளவுக்கு உங்களை வேலையோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறது. காரணம், நீங்கள் தலைவனாகிவிடக் கூடாது. இந்த 2 நாள் ஓய்வில் இருந்தால் தான் மேலாண்மை சிந்தனை வரும். இந்தியா don't have any middle level managers today. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மேலாண்மை. 1000 பேரை வைத்து வேலை வாங்குவது ஐயோ எனக்காக. இந்தியா நம்ம சேஃப் ஜோன்ல வாழணும்னு ஆசைப்படுது. லாபம் வந்தால் எனக்கு, நட்டம் வந்தால் அவனுக்கு. அதனாலதான் இந்தியா ஒரு ப்ராடக்ட் கிடையாது. எத்தனை ப்ராடக்ட் நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா எவ்வளவு டாக்டர்ஸ்களை உருவாக்கி இருக்கும். செங்கல் சூளைக்கும் ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கும் ஆளே இல்லை. காரணம், அதுல காசு வரல. எதுக்கு ஈஸியாக கிடைக்குமோ அதைத்தான் செய்யும். Now it's a time to work together. ஈக்விட்டியில ஏசியால ஜப்பானுக்கு சைனாக்கு அடுத்து இந்தியா. உலகத்துடைய மிகப்பெரிய சக்தியாக இந்தியா எல்லா நாடுகளாலும் பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் தான் உலகத்துடைய மிகப்பெரிய சக்தி என்பது புரிந்து கொள்ளப்படாமலேயே இந்திய சமூகம் அழுத்தி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் நாம் எப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு மாற்று சிந்தனையை நான் படிப்பதே கிடையாது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகம், அவ்வளவுதான். வள்ளுவர் எதற்காக அதை சொன்னார் என்று நான் கேட்கவே மாட்டேன். வள்ளுவர் சொன்னார். தேவைப்பட்டால் வள்ளுவர் ஏன் அந்த விஷயத்தை சொன்னார் என்று வள்ளுவருக்கு எதிராக சிந்தி. வாட்ஸ் ராங் இல்ல. டால்ஸ்டாய் சொன்னா மறுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யார் சொன்னாலும் மறுக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? மறுக்கிறது மட்டும்தான் இப்ப ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். எவன் சொன்னாலும் தப்பு. அவன் என்ன சொல்லிவிட்டான், இவன் என்ன சொல்லிவிட்டான், நானும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத, எல்லாரும் எதுவுமே சொல்லாம நாசமா போயிடும். That's what happening in India. இணையத்தில் ஊடாடி பார்க்கிற போது இருக்கிறது ஒரு பக்கம் அருமையான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற, மறுபக்கம் வெறும் கழிவிறக்கங்களும் வயிற்றறிச்சல்களுமே கிடக்கும். எல்லாரையும் ஒபாமையில் தொடங்கி, மன்மோகன் சிங்கில் தொடங்கி, சினிமா நடிகர்களில் தொடங்கி, பேசுகிறவனில் தொடங்கி, எழுதுகிறவனில் தொடங்கி எல்லாரையும் முட்டாள் என்று சொல்லிக்கொண்டே கமெண்டிங் டீமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கும். இது தவறு. ஏனென்றால் என்று 20 வரி இருக்க வேண்டும். அது குறித்த படிப்பு எனக்கு இல்லை. விதர்பா தெரியாது, முல்லை பெரியார் தெரியாது, கேரளாவில் பிரச்சனை தெரியாது, தமிழகத்தில் பிரச்சனை தெரியாது, சபரிமலையில் பிரச்சனை தெரியாது, நார்த் ஈஸ்ட் இந்தியா தெரியவே தெரியாது. இந்தியாவிற்குள்ளேயே பயணிக்காத ஒரு சமூக கூட்டம். ஒட்டுமொத்தமாக இந்தியா பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்க வேண்டிய எந்த கலாச்சாரம் இந்தியாவிற்கு வந்திருக்கிறோம்? பயணத்திற்காக பணம் ஒதுக்க வேண்டும் என்ற கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? புதிய புதிய விஷயங்களை தேடி பெறுவதற்காக நீங்கள் பணம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. காரணம், நம்மை பொறுத்தவரை நாம் 120 கோடி, உலக நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவில் 120 கோடி வாடிக்கையாளர் இருக்கிறார். இந்தியா வாடிக்கையாளர்களின் தேசமாக மாறி இருக்கிறோம். உலக நாடுகளுக்கு உங்களுக்கு பொருள் விற்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்பதான் அவன் வாழ முடியும். சோ இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இங்க இருக்கக்கூடிய எலிச்சாவையெல்லாம் ஜாமா வாங்கிட்டே இருப்பான். உங்கள் முன்னால் கண் முன்னால் ஆசை ஆசையாக கொட்டப்படுகிறோம். ஒரு காலத்தில் சேமித்த பணத்திலிருந்து வாங்கி இந்திய சமூகம் செலவு செய்த பணத்திற்கு கடன் கட்டுவதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you want to demolish a culture of a country, demolish their financial culture என்று சொல்லுவார். உங்களுடைய பொருளாதார கலாச்சாரம் என்றைக்கு சிதைக்கப்படுகிறதோ அன்றைக்கு உங்களுடைய கலாச்சாரம் சிதைக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம். சேமிப்பிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த கலாச்சாரம் சிதைக்கப்பட்டு நீ செலவு செய்து கொள், அதற்கு பிறகு அந்த கடனை அடைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டது என்றைக்கோ அன்றைக்கு சிதைந்தது நம்முடைய கலாச்சாரம். ஆனா திரும்ப திரும்ப டிவியிலை சினிமாலையும் பெண்ணினுடைய சேலை இடுப்பிலும் வேட்டி மடிப்பிலும் கலாச்சாரத்தை ஒதுக்கி வச்சிருக்கும். அவ்வளவு கேவலமானதா தமிழ் கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும்? ஒரு பெண்ணுடைய இடுப்பிலையா போய் அது ஒளிஞ்சிருக்கு? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒளிஞ்சிருக்க, உங்களுடைய மனிதநேயத்தில் இருக்கிறது உங்களுடைய கலாச்சாரம். பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காப்பது என்பது பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறதும் ஆம்பளை அறுவாள் எடுத்து வச்சதும் கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. மாடு பிடிக்கிறது தான் இந்திய கலாச்சாரமா? எவ்வளவு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? மாடு பிடிப்பதும் இந்திய கலாச்சாரம், அவ்வளவுதானே. ஆனா நாம பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற என்ன விஷயம்? எது பழமையோ அது கலாச்சாரம், எது புதுமையோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது. ஒன்று புதுமையை தவறாக ஏற்றுக்கொள்வது, அல்லது பழையதை தவறென்று ஒதுக்கி வைப்பது.
இது ரெண்டுமே தவறு. ஒரு லிபரலைசேஷன் நமக்கு தந்திருக்க வேண்டிய தாட் என்ன? பழமையில் சிறந்தது எது, புதியதில் சரியது, இது இரண்டும் நான் புரிந்து கொள்வதில்லை. யாராவது ஒருத்தன் சொன்னா கேட்டு we don't have a perception. மாற்றி யோசிக்கிற அல்லது ஒரு விஷயத்திலிருந்து நாம் எந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கவனிக்கிற தனிமனித சிந்தனை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் அடுத்தவருடைய கருத்து என்ன என்பதை கேட்பதற்கு கூட எனக்கு செவிகளும் மனதும் இல்லாத ஒரு மனோநிலை மாறி இருக்கிறது. காந்தியை எப்போதுமே காந்தியாக பார்க்கும். காந்தி ஒரு மகாத்மா, எளிமையான மனிதர். அந்த மனிதரை எளிமையானவர் என்று உங்களுடைய வரலாறும் உங்களுடைய வாத்தியாளர்களும் என்னுடைய வாத்தியாளர்களும் சொல்லி சொல்லி காந்தி என்கிற மேலாண்மை தத்துவம் தெரிந்த ஒரு ஞானியிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய எந்த விஷயமும் நமக்கு தெரியவில்லை. காந்தி அரையாரை உடுத்தினார், அரை நிர்வாண பக்கிரியாக நாட்டுக்காக கஷ்டப்பட்டார், வெள்ளைகளை ஏற்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இதை தாண்டி காந்தியிடம் ஒன்றுமில்லை. The greatest strategic man. பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் எந்த விஷயத்தை செய்தால் குரல் ஒலிக்கும் என்று புரிந்திருந்தது காந்திக்கு. அதனாலதான் அவரால் அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரலை ஒலிக்க முடிந்தது. தண்டி யாத்திரை எல்லாரும் 3 மார்க்குக்காக படிச்சிருக்கோம். நீங்க நான் எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா உப்புக்காக ஒரு மனுஷன் எதுக்கு நாடே நடக்கணும்? வேலையே இல்லையான காந்தி எதற்காக காந்தி தண்டி யாத்திரை இவ்வளவு தூரம் போகணும்? என்ன பண்ணிட்டாங்க? உப்புக்கு கொஞ்சோண்டு காசு ஏத்துட்டாங்க, அவ்வளவுதானே. உப்புக்கு ஒரு வீசைக்கு எவ்வளவு ஏத்துறாங்களா? எவ்வளவு நமக்கு தெரியாது. தண்டி யாத்திரை நமக்கு சரியா தெரியாது. காந்தி உப்புக்கு ஒரு வீசைக்கு இவ்வளவு வரி போட்ட ஒரே காரணத்துக்காக வேலையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக வேலை பார்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு இவ்வளவு ஊர்வலம் நடத்தி இருக்க வேண்டும்? உப்பு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. என்றைக்கு நீ அடிப்படை உரிமைக்கு விலை வைக்கிறாயோ அது மனித உரிமைக்கு விரோதமானது என்று ஒரு கேள்வி அவர் எழுப்பினார். நம்ம ஊர்ல அப்ப அது கேள்வியாக எழுப்பப்படுவது புரியாது. ஆனால் உரிமை என்கிற விஷயத்திலும் தனி மனித உரிமை என்கிற விஷயத்திலும் அன்றைக்கே பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சரியாக எழுப்பப்பட வேண்டிய கேள்வி அதுதான். எந்த இடத்தில் அடித்தார், எந்த இடத்தில் நகரும் என்கிற மேலாண்மை தத்துவம் புரிந்திருந்தது காந்தி. அதனால்தான் காந்தி மகாத்மா. அவர் அரையாடை உடுத்தியது நமக்கு இந்த தியாகம், ஏழ்மை, இதன் மீது ஒரு தீராத காதல் இருக்கு. தியாகத்தையும் ஏழ்மையும் தாண்டி பெரிய பெரிய மனிதர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆயிரம் இருக்கிறோம். காந்திக்கும் நேருக்கும் பெரிதாக பிடித்துக் கொள்ளார். நம்முடைய வரலாறு ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப போய் சொல். காந்திக்கும் நேருக்கும் பெரிதாக பிடித்துக் கொள்ளார். அடிப்படையிலே இருவரும் வேறு வேறு குணத்தை சேர்ந்தவர்கள். இவர் எளிமையானவர். அப்போது எப்போது ஃபுல்லா குரூம்டா தான் இருப்பார். ஃபுல் கோட்ல ஜில்லுண்டா இருப்பார். நேரு ஒரு கேப் போட்டுப்பார், ஸ்டைலிஷா இருப்பார். காந்தி எப்பொழுதுமே சிம்பிளாக இருப்பார். 3 வேளை உணவு கூட முழுசாக சாப்பிடாதவர். காந்திக்கு நேருக்கும் எப்போதும் ஒத்து வராது. ஆனால் இந்திய தேசம் என்று ஒன்று உருவாக்கப்படுகிற போது, சுதந்திரம் கிடைக்கிற போது என்னுடைய அரசியல் வாரிசு நேரு என்று அறிவிக்கிறார் காந்தி. காரணம், இவரால் தான் இந்திய தேசத்தை அலுவல் பூர்வமாக கையாள முடியும் என்கிற அறிவு காந்திக்கு இருந்தது. Even though he have lot of difference of opinion with Nehru, அவரைத்தான் பிரதமர் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் காந்தி. காந்தி இஸ் a strategic man. காந்தியை நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ரஜினிகாந்த் விசிலடித்து கைதட்டுவதற்கான மனிதரா? அதை தாண்டி ரஜினியிடம் ஒண்ணும் இல்லையா? கமலஹாசன் உலகநாயகன் என்பதை தாண்டி கமலஹாசன் கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லையா? 1000 இருக்கிறது கற்றுக்கொள்ள. அவர்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து இன்னமும் நடந்தவர் கத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாம கத்துக்கவே இல்லை. அப்புறம் என்ன லிபரலைசேஷன் டாக்? மாற்று சிந்தனை எங்கிருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கல? மனசுக்குள் பழைய மனிதராகவே ஒளிந்து கொண்டு வெளியில் மட்டும் ஐபாடுகளை கையில் வைத்துக் கொண்டு தெரிகிற காரணத்தினால் நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்வது வெட்கக்கேடான விஷயம். சிந்தனையில் மாற்றம் வேண்டும், செயலில் மாற்றம் வேண்டும், அந்த பார்வையில் மாற்றம் வேண்டும், பரிமாணத்தில் மாற்றம் வேண்டும். எல்லாவற்றிலும் புதிய புதிய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்தியாவில் மறுபடி சமையல் புத்தகமும் தன்னம்பிக்கை புத்தகமும் இருப்பதுடைய நோக்கம் என்ன? சம்பாதித்தவன் சாப்பிடணும், மிடில் கிளாஸ் மைண்ட், புதுசா செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டே படுத்துக்கிட்டா தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடும். யாராவது வந்து சொல்லணும். தன்னம்பிக்கை புத்தகமும் சமையல் புத்தகமும் தான் இந்தியாவில் இருக்கிறது. ஏன்? வாய்? உலக நாடுகள் முழுக்க நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றன, நம்மிடமிருந்து உருவிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்திலே மிகப்பெரிய விற்பனர்களாக உலகம் முழுக்க வாணிபம் செய்த இந்த கூட்டம் கன்சியூமராக மாறி கைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும். திடீரென்று உலக நாடுகளுக்கு எப்படித்தான் தெரிந்ததோ தெரியலையோ, இந்தியாவில் இவ்வளவு அழகான பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஓவர் நைட் திடீர்னு முடிவு பண்ணாங்க. சுஷ்மிதா சென்னில் தொடங்கி, ஐஸ்வர்யா ராயில் தொடங்கி, லாரா தத்தாவை தொடங்கி, குப்பம்மா சுப்பம்மா அவ்வளவு பேர் உலக அழகியாக வரிசையாக தேர்வு செய்யப்பட்டார். காரணம், அந்த காலகட்டம் தான் இந்தியாவில் பணம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்த காலகட்டம். இளைஞர்கள் கையில் பணம் புரள ஆரம்பித்த காலகட்டம். இந்தியாவுடைய பொருளாதார கலாச்சாரம் சீரழிக்க ஆரம்பித்த காலகட்டம். சேவிங் கல்ச்சர், டிஸ்போசபிள் இன்கம் என்பது அதிகரிக்க ஆரம்பித்த காலகட்டம். செலவு செய்யும் திறன் ஒரு சராசரி இந்தியனுக்கு அதிகரித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதிகமான வாடிக்கையாளர்களை ஒரே இடத்தில் வைத்திருக்கக்கூடிய தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அழகு சாதன பொருட்களை உங்கள் சந்தையில் கொண்டு வந்து போட்டது. அதுதான் ஐஸ்வர்யா ராய். அது அபிஷேக் பச்சன் கொண்டாடி இல்லை. அதுதான் ஐஸ்வர்யா ராய், அதுதான் உங்களுடைய சுஷ்மிதா சென், அதுதான் உங்களுடைய லாரா தத்தா. நான் இந்த சோப்பை தான் போட்டு குளிக்கிறேன், இந்தியாவிலே சிகப்பாக வேண்டும் என்ற வெறி இருக்கிறது அவனுக்கு தெரியும். அவங்க எல்லாம் அதை யூஸ் பண்றதே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவங்க யாரும் அதை யூஸ் பண்றது கிடையாது. வாய்?
ஏன் இதனால புரிந்து கொள்ள முடியல? how many products? பிறந்த குழந்தை சாப்பிடலான்னு இட்லியை சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் நீங்க தண்ணீரில் நினைத்து இட்லியை கொடுக்கலாம். டாக்டர்ஸ் ஆர் அக்செப்டிங் தட். ஒரு பிறந்த குழந்தை கூட சாப்பிடலாம். அந்த பிள்ளைக்கு கூட ஆரோக்கியம் என்று சொல்லுகிற இட்லியை உங்களால ஒரு இடத்துல கூட விற்க முடியல. உங்கள் பருவ காலத்திற்கும் உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய சீதோஷ்ணத்திற்கும் சற்றும் பொருந்தாத பீஸாவை உங்களிடம் விட்டு விட்டான் வெள்ளைக்காரன். வெட்கமில்லாமல் போய் திங்கிறோம். பீஸா சாப்பிடுங்க வேணாம் சொல்லு. நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றும் பொருந்தாத ஒரு உணவை அவனால் விற்க முடிகிறது என்றால் உங்களுடைய உணவை இன்னொருவனால் விற்க முடியவில்லை. சாப்பாட்டே விற்க முடியலையே, வேற என்னத்தை நாம விற்கிறது? ஆனா நாம் இப்படிப்பட்டவங்க கிடையாது. நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு முந்தைய காலகட்டத்தில் தொடங்கி நம்முடைய சோழ பேரரசு கிராஃப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்முடைய வாணிபம் என்ன, நம்முடைய சோழ பேரரசு சென்ற பாதைகளை நம்ம தெரிஞ்சா நம்ம யாருன்னு தெரிஞ்சு. உலகம் முழுக்க இந்தியாவை தான் தேடிக்கொண்டிருந்தோம். கொலம்பஸ் வெறித்தனமாய் தேடிக்கொண்டது இந்தியா தான். வெஸ்ட் இந்தியாவிலே வெஸ்ட் இருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸ். உலகம் முழுக்க இந்தியாவை தேடிக்கொண்டிருந்தோம். எதற்காக? இது வளம் பொருந்திய நாடு, அறிவாளிகள் இருக்கிற தேசம். இங்கிருந்து எல்லாமும் செய்ய வேண்டும். இப்போ உலகம் முழுக்க இந்தியா தான் தேர்றாங்க. இங்கதான் எழுச்ச வாங்கிருக்காங்க. இங்கதான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இவங்க கிழிச்ச என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் வச்சு there is no companies in India. சார் பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க சார், இது செய்ய மாட்டேங்கிறாங்க சார், அது செய்ய மாட்டேங்க சார். இந்தியா மோசமான நாடு சார். யார் சார் சொன்னா இந்தியா மோசமான நாடு? எந்த அடிப்படையில் இந்தியா மோசமான தேசம் என்று நான் முடிவுக்கு வந்தோம்? அரசியல் இருக்கக்கூடிய ஊழல் என்பது உலகம் முழுக்க இருக்கிறது. எந்த தேசத்தில் மக்கள் சரியில்லையோ அந்த தேசம் தான் தவறான தேசம். நீங்கள் தவறு என்றால் தேசம் தவறு. நான் சரினா அந்த தேசம் சரி. அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய செவிலியன்ஸ் தான் முடிவை எடுக்க முடியும். சாதாரண வெகுஜன மக்கள் எந்த குரலுக்காக செவிமடுக்கிறார்களோ அந்த குரலுக்காக பார்லிமெண்ட் பேச முடியும், சட்டமன்றம் பேச முடியும். நம்ம கான்ஸ்டிடியூஷனை படிக்காம பகவத்கீதையும் குரானையும் அதுக்கப்புறம் பைபிளையும் படிச்சு என்ன முடியும்? கான்ஸ்டிடியூஷன் ஒருத்தரும் படிக்கிறேன். உலகத்துடைய மிக நாகரிகமான கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யாராவது படிச்சிருக்கோமா? இந்திய அரசியலமைப்பை படித்திருக்கிறோமா என்றைக்காவது? Indian Constitution expects an individual of India to be responsible on their own என்று சொல்லுகிறார். அவன் தேசத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கிறது. சட்டம் கண்டிஷனே போடல. தனிமனித உரிமை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இதிகாசங்களையும் விட தோற்கடிக்கும் மிகப்பெரிய இதிகாசம் நம்ம கையில் இருக்கிறது. உலகத்தில் பல மொழிகளுக்கு லிபிகளே கிடையாது. உங்களுடைய பேருண்மை படைத்த பல மொழிகள் லிபிகளால் ஆனது. கிரேக்கமும் லத்தீனும் இன்றைக்கும் தமிழிடம் பிச்சை கேட்க வேண்டும். ஒரு ஆங்கிலேயனோ அல்லது ஒரு ரஷ்யனோ தன்னுடைய இலக்கியத்தையும் தன்னுடைய பழையதையும் தேடனா லாட்டினுக்கு போகணும், இல்லைன்னா கிரேக்கத்துக்கு போடணும். உலகத்திலேயே ஒரே ஒரு மொழி மட்டும்தான் தன்னுடைய தொன்மையை தன்னுடைய மொழியிலேயே வைத்திருக்கிறது, அதுதான் தமிழ். அப்படி பாருங்க தமிழர். மறுபடியும் தமிழ லாவ சரியா பேசுங்க, தாவ சரியா பேசுங்க. ரெட்ட சொல்லி நாக்கு, மூணு சொல்லி நாக்கு, நாக்கு மேல ஒட்டணும். பழசுலாம் விடுங்க. கோ ஃபார் ரிசர்ச். லெட் அஸ் கோ ஃபார் ரிசர்ச். நம்முடைய தொன்மை குறித்த தேடல் என்பதுதான் படிப்பு. மறுபடி மேலோட்டமாக ஜிங்கோயிசம் பேசிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையிலேயே மொழியை பார்ப்பது, உணர்ச்சி வசப்பட்ட மொழி நிலையிலேயே அரசியலை பார்ப்பது. அறிவியலையும் அரசியலையும் வினையுங்கள், அறிவியலையும் மொழியையும் வினையுங்கள். ஒரு மொழி வளர வேண்டும் என்றால் நீங்கள் நானும் பேசி வளர்ந்துருமா? How a language will develop in this world? மொழி வளர்ச்சி என்பது நீங்களும் நானும் தமிழ் பேசுவதால் நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. உங்கள் அல்லாத தமிழன் அல்லாத இன்னொருவன் பேசுவதால் தான் தமிழ் வளரும். வெள்ளக்காரன் பேசி இங்கிலீஷ் வளரல, நீங்களும் நானும் பேசி தான் இங்கிலீஷ் வளர்ந்துச்சு. அதானே உண்மை. உங்களையும் என்னையும் அவன் ஆங்கிலம் பேச வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு உட்படுத்தினான். உலகம் முழுக்க வாணிபம் செய்தான், உலகம் முழுக்க பொருட்களை கொண்டு வந்து குவித்தான், உலகம் முழுக்க தன்னுடைய படைப்புகளை விற்றான், டாலரை பொது மதிப்பாக்கினான். ஆங்கிலம் பேசி ஆங்கிலம் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது என்கிற சூழலை உருவாக்கினான். ஆங்கிலம் வளர்ந்தது. தமிழ் இல்லை என்றால் எந்த நிலையும் நடக்காது உலக அளவில் என்ற சூழலை உருவாக்குங்க. தட் இஸ் த பர்பஸ் we have to travel. அதை விட்டுட்டு நீங்க அங்கெங்க போயிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்னங்க புண்ணியம்? உலகெங்கும் கணினியிலே அதிகமாக தேடப்படக்கூடிய வார்த்தை தமிழ் தெரியுமா? இவ்வளவு போர்னோ சைட் இருந்தாலும் செக்ஸ் என்கிற வார்த்தையை விட அதிகமாக தேடப்படுகிற வார்த்தை தமிழ் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு தேடல் இந்திய இளைஞர்களிடம் இருக்கிறது. சரியான பாதையில் வழிநடத்துவதற்கான சூழல் மட்டும்தான் இல்லை. நீங்கள் யாரையும் நம்பாதீர்கள், உங்களையே நம்புங்கள். ஜஸ்ட் டீம் அப். பேஸ்புக் வழியா, ட்விட்டர் வழியா, இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ சமூக இணையதளங்கள் வழியாக ஒன்றாக இணையுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு உலகம் இருக்கிறது, அதுக்குள்ள பேசுங்க. சினிமா பேசுங்க, இலக்கியம் பேசுங்க, காதல் பேசுங்க, கொஞ்சம் நாடும் பேசுங்க. என்ன தப்பு? கொஞ்சம் கோபமாக பேசுங்க. ஒரு தர்ம கோபம் வேண்டாமா? ஒரு சின்ன வெறி வேண்டாமா? கொஞ்சம் வேட்கை வேண்டாமா? உங்கள் வேலையை அடுத்தவன் பிடுங்கிக் கொள்வது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்கள் தயாரிப்பு ஒன்று கூட ஊருக்குள்ள உடனே உங்களுக்கு கோபம் வரலையா? BMW ஸ்கோடாவும் நீங்க உங்கோட்டா, ஆடி உங்கோட்டா, எது உங்கோட்டு ப்ராடக்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஆனா செஞ்சது முழுக்க நாம. ஓடிட்டு இருக்க போர்டுல தொடங்கி ஓடிட்டு இருக்க ஹுண்டாயில இருந்து அத்தனையும் செஞ்சவன் நாம. ஆனா ஓனர் இன்னொரு. தப்பு பாஸ். பேர் இல்லாம இருந்துடலாம், இனிஷியல் இல்லாம இருக்கவே கூடாது. இனிஷியல் இல்லாம இருக்கவே கூடாது. இது என் தேசம்.
உலகம் முழுக்க கணிதம் சொல்லித்தந்த தேசம், உலகம் முழுக்க வானசாஸ்திரம் சொல்லித்தந்த தேசம், இன்னும் ஒருபடி மேலே உலகம் முழுக்க காமசாஸ்திரம் சொல்லித்தந்த தேசம். We are the superior power of this world. Believe it. நாம் நம்பவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாது. உலகத்தில் அணு ஆயுதத்தை தேக்கி வைத்திருக்கிறவன் தான் பலசாலி என்றால் அமெரிக்கா பலசாலி, அறிவை தேக்கி வைத்திருக்கிறவன் தான் பலசாலி என்றால் இந்தியா தான் பலசாலி. We are the supreme force of this world. நாம் அதை நம்பணும். கொஞ்சம் 10,000 10,000 11,000 ரூபாய்க்காக கவிதையை தொலைத்தோம், காதலை தொலைத்தோம், இலக்கியத்தை தொலைத்தோம், அம்மா அப்பாவை தொலைச்சோம், சொந்த ஊரை தொலைச்சோம், விவசாயம் தொலைச்சோம், கேவலம் 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்காக. ஆசைப்பட்டதை செய்வதற்கான துணிச்சல் இனி வரணும். இந்தியா ஏழை நாடு இல்ல. முதல்ல நீங்க நம்புங்க. ஏழைகளுக்காக செய்ய வேண்டிய பொறுப்புணர்வை பெற வேண்டிய நாடு, அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய செல்வமும் வாய்ப்புகளும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அந்த மாற்று சிந்தனையை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதா உண்மையை அன்றி நாம ரொம்ப பாவம், எங்களுக்கு ஒண்ணுமே வசதி இல்ல. உலகத்திலே எல்லா வசதி இருக்கக்கூடிய ஒரே நாடு இதுதாங்க. உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா அரசியலை விட இது கேவலமான அரசியல், நல்ல அரசியல் தான் இங்கே நடக்குது. உலகம் முழுக்க மனிதர்கள் தான் இருக்கிறார். எந்த தேசத்தில் அதிகமாக லஞ்சம் கொடுக்கப்படுகிறதோ அந்த தேசத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்கப்படுகிறது. லஞ்சம் கொடுக்காத காரணத்தினால் பொதுமக்கள் வெட்டி கொலைன்னு எங்கேயாவது போஸ்ட் வந்துச்சா, எங்கேயாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல. அப்படியே கொடுக்கணும். 10 அரசியல்வாதிகளை திருத்துவது அப்புறம் 10,000 மனிதர்கள் திருந்துவோம். முதல்ல சார் இதெல்லாம் முடியாது சார், டைம் இல்ல சார். ஓட்டி நம்ம ஒரு சண்டே ஓட்டே பார்த்தோம்னா நமக்கு 150 ரூபாய் கூட கிடைக்கும்ல. என்னுடைய 150 ரூபாய் எனக்கு முக்கியம். ஆர்டிஓ ஆபீசர் நான் கொடுக்கிற 50 ரூபாயும் அரசியல்வாதி வாங்கக்கூடிய 5 லட்சம் ஒண்ணுதான். கொலையில என்ன சின்ன கொலை பெரிய கொலை? நான் லேசா குத்துறேன், பலமா குத்துறானா என்ன? எல்லாம் ஒண்ணுதானே. தவறென்றால் யாரும் தவறுதான். என்றைக்கு ஒரு தேசம் என்ன எதிர்பார்க்கிறதோ தேசம் தான் பலசாலி. தேசம் என்பது நீங்களும் நானும் தான். மாற்றத்தை நோக்கிய பயணம் என்பது அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும். அர்த்தமில்லாத புரட்சி இது ஜெயிக்காது. அர்த்தத்தோடு கூடிய புரட்சி மட்டுமே ஜெயிக்கும். அது அறிவியல் ரீதியானதாக, அறிவுபூர்வமானதாக, உலக நாடுகளை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். இந்திய வரலாறு, ரஷ்ய புரட்சி, செகுவரா, இந்த புத்தகத்தை எல்லாம் இங்கிருந்து வாங்கிட்டு போய் படிச்சுட்டு வீட்டுல படுத்து கிடக்கிறதா இருந்தா வாட் இஸ் த யூஸ்? எல்லாமே என்டர்டைன்மெண்டா போயிரும்னா என்ன பர்பஸ் இருக்கு? காந்தி, அகிம்சை எல்லாம் படிச்சுட்டு வீட்டிலே படுத்துக்கோனா என்ன புண்ணியம் இருக்கு? எல்லாவற்றையும் பற்றின ஒரு விஷன் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு. சேர்ந்து இயங்குவதற்கான சூழல் தான் இன்னும் கூடி வரவில்லை. எல்லார்ட்டையும் விஷன் இருக்கு, எல்லார்ட்டையும் ஒரு ஐடியா இருக்கு, எங்க போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் நடக்கல? நம்ம எல்லாம் தனித்தனி தீவுகளாக மாற்றி வைத்திருக்கிற இந்த சமூகம் இது ஏழை இந்தியா. இங்கு இது செல்லுபடியாகாத நாவலாவை நம்பிக்கிட்டு இருக்கோம். இனி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டதாக நாமே பயப்படுகிறோம். யானை கதை ஒண்ணு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கோயில் ஒண்ணு பெரிய யானை ஒண்ணு நினைச்சா, அது கால சின்ன நூல் மாதிரி ஒண்ணு வச்சு சின்னதுல இடத்துல கட்டியிருந்தாங்க. அதை பார்த்து ஒருத்தர் கேட்டார் அந்த பாகன்ட்ட, என்னங்க இவ்வளவு பெரிய யானை இந்த சின்ன கயிறுல கட்டிருக்கீங்க, அத்துக்கிட்டு ஓடிடாதா? அதான் ஓடாது, இவ்வளவு பெரிய யானை லேசா இழுத்து அவே வந்துரும், அப்புறம் என்னங்க எப்படிங்க ஓடாது அப்படின்னு கேட்டா, அது அழுகாதுங்க, அது முதல்ல கால் ஆட்டி கயிறு அறுக்காது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த கயிற்றுலதான் அதை கட்டி போட்டிருந்தோம். அப்போ ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது அருகல, அதனால அது இப்போ என்ன நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கயிறை என்னால அக்க முடியாது நம்பிக்கிட்டு இருக்கு. நாமும் அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஏழை இந்தியாவில் பிறந்த மிடில் கிளாஸ் அம்மா அப்பாக்களின் வழியில் வந்த நாம எல்லாரும் எப்படியாவது பொழைச்சுக்கோன்னு நினைக்கிறோம். உலகத்திற்கு சோறு போட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறோம். உலக நாடுகள் முழுக்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குடும்ப நிறுவனத்தை ஒரு பக்கமும் மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சியை மறுபக்கம் வைத்திருக்கக்கூடிய தேசத்தின் பிரதிநிதிகள் நீங்கள். பெரிய பூகம்பம் இல்லை, பெரிய சுனாமி இல்லை, பெரிய இயற்கை பேரிடர் இல்லை, இயற்கையை ஆசீர்வதித்த ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் பிரதிநிதிகள் நாம். அந்த கர்வம் நமக்கு இருக்க வேண்டும். நான் சேரன், சோழன், பாண்டியன் என்ற ஆணவம் எனக்கு இருக்க வேண்டும். ஞான செருக்கு இருக்க வேண்டும் நம்மிடம். நம் கையில் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளையும் நடக்காது என்ற அவநம்பிக்கையும் விட வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டத்திற்குள் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் கண் முன்னால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கபலீகரம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கிட்ட இருக்கு. குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா? நிறைய பேர் புத்தகத்துல படிச்சிருக்கீங்க. குரங்குக்கு பிடிச்சமான அந்த கள்ள மிட்டாய் மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன வாயுள்ள ஒரு பானையில, பெரிய பானையா இருக்க வெயிட்டா, அதுக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. கை இப்படி இந்த லெவல்ல விட்டா உள்ள விடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு வச்சுட்டு எல்லாரும் அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்குவாங்க. குரங்கு எங்கேருந்து வரும், இந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு போய் அந்த கையை உள்ள விட்டு, கை இப்படி சின்னதாக்கி உள்ள விட்டு இருக்கக்கூடிய கள்ள மிட்டாய் முருகெல்லாம் எடுத்தோட கை இப்படி பெருசாயிரும். இப்ப கை வெளியில வர குடத்தோட தூக்கிட்டு ஓடுறதுக்கு அந்த குரங்கு ட்ரை பண்ணும், கத்தும் கதடும், கை வெளியிலே வராது, கை இப்படி பிடிச்சிருக்கல. ஆனா கையில இருக்கக்கூடிய அந்த கள்ளமிட்டாயும் முறுக்கையும் போட்டுட்டா கை சின்னதாயிரும், கையை வெளியில எடுத்துலான்னு குரங்குக்கு தெரியாது. குரங்குக்கு தான் தெரியாது. குரங்குக்கு தான் தெரியாது. This is the high time that we have to think about India. This is the high time that we have to change our path towards what we want exactly.
அறிவியலையும் வாய்ப்புகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி சூழலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் விசாலமான படிப்புகள் வேண்டும், விசாலமான சிந்தனை வேண்டும். விவசாய கடன் கொடுக்கிறது உங்களுக்கு தெரியணும், பிசினஸுக்கான கடன் கொடுக்கிறது நமக்கு என்கிறது தெரியணும். இதை தாண்டிய ஒரு வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும். எனக்கு பத்திரமா இவ்வளவு கிடைச்சா போதும் அப்படிங்கறத தாண்டி ஒரு தேசம் எப்போது சம்பாதிக்க ஆரம்பிக்குதோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது தேசத்துக்கு திரும்ப செய்யணுங்கிறதா. எனக்கு என் தலைமுறை மீதும் என்னுடைய அடுத்த தலைமுறை மீதும் இதனுடைய முந்தைய தலைமுறை மீதும் பெரிய நம்பிக்கை இருக்கிறது. மற்றவனை நேசித்து வாழ் என்று சொல்லப்பட்ட கலாச்சாரத்திலிருந்து வந்த நம்முடைய சமூகம் அடுத்தவரை நேசிக்க ஒரு நாளும் தயங்காது. ஆனா நான் தன்னிறைவடையனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலையும் சிந்தனைகளையும் நவீனப்படுத்தலையும் எனக்குள்ளிருந்து நான் தொடங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கான இடமாக இது அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.